இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது மேலும் கீழுமாக மாறி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்த கிராஃப் பார்த்துருப்போம். கீழே இருக்கும், அப்புறம் மேலே போகும், அப்புறம் கீழே வரும், அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும். இது போல தான் வாழ்க்கை. எப்போவுமே நம்ம மேலே இருக்க போகிறதும் இல்லை, அல்லது எப்போதும் கீழே இருக்க போகிறதும் இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க போகிறதும் இல்லை. ஒரே மாதிரி இருக்குதுன்னா மூச்சு நின்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக வாழ்க்கை என்பது மேலும் கீழுமாக ஏறி இறங்கி கொண்டிருப்பது தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் பார்ப்பது பேதுருடைய வாழ்வு. அதாவது இயேசுவோடு வாழ்ந்த காலகட்டத்திலே 3 ஆண்டுகள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்தது. இயேசு வருகிறார், அவருடைய சீடர்கள் வருகிறார்கள் என்று பெயர் இருந்தது. ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறோம், இந்த மக்களை மீட்டெடுக்கப் போகிறோம், உரோமை அரசு மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதெல்லாம் அவருடைய கனவாக இருந்தது. ஆக உயர்ந்த நிலையில் இருந்த மனிதர்கள் இயேசுடைய மரணத்தோடு வீழ்ச்சியை காணுகிறார்கள். இனி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் 2 முறை இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இருப்பினும் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் பேதுருவை எங்கே பார்க்கின்றோம் என்றால், மீண்டும் பழையது போன்று மீன் பிடிப்பதற்காக அவர் தன்னுடைய பணியை மேற்கொள்ளுகின்றார். ஆக இயேசு என்ன செய்கிறாரு? பேதுரு மீண்டும் மீன் பிடித்துக் கொண்டிருந்த இடத்திலே போய் அவரை சந்திக்கிறார். ஏன்னா ஒன்று பேதுரு இயேசுவோடு, இன்னொன்று பேதுரு இயேசு இல்லாமல். ஆக இயேசு இல்லை என்ற ஒரு உணர்வோடு கடற்கரைக்கு சென்று மீன்களை பிடிப்பதற்காக கடலிலே வலையிடுகின்றார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. சோதனையோடு, வெறுப்போடு, விரக்தியோடு திரும்பி வருகின்றார்கள். அப்போ இயேசு இங்கே தூரத்தில் கேட்குறாரு, மீன் ஒன்று அகப்படலையா? போட்டுடைய வலது பக்கத்தில் போடுங்க. பேதுரு இந்த நேரத்தில் வந்துட்டு கோவப்பட்டிருக்கணும். ஏன்னா அவருக்கு நினைச்சது நடக்கல. வாழ்க்கையிலும் சரி, அன்றைக்குள்ள மீன்பிடியும் சரி, நினைத்தது நடக்கல. நமக்கு நினைச்சு நடக்கல என்ன பண்ணும்? கோவப்படும். ஆனால் அவர் கோவப்படல. இன்னொன்று என்னென்னா, இயேசுவை விட அதிகமாக இந்த மீன்பிடி தொழிலில் அதிக அனுபவம் உள்ளவர். அப்போ அவருக்கு ஒரு தச்சனுடைய மகன் எப்படி அறிவுரை சொல்ல முடியும் மீன் பிடிக்கிறதுல? ஆக இன்னொருத்தருடைய கொடுக்கின்ற அறிவுரையை கூட அவர் உதாசீனப்படுத்தாமல், சரி வலது பக்கத்தில் போட சொல்றார், போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தன்னுடைய முயற்சி, இன்னொரு பக்கம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை அல்லது கீழ்ப்படிதல். ஆக தனி மனித நம்பிக்கை மட்டுமே ஒரு வளர்ச்சிக்கு போதுமா என்றால் போதாது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை இங்கு பேதுருடைய வாழ்விலும் நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இயேசு சொல்லுகிறார், எல்லாரும் வாங்க உணவு சாப்பிட போவோம், காலை உணவு. அப்போ இயேசு என்ன பண்றாருன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே உணவை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது நாம இயேசுவை எதிர்பார்த்து செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதை நம்ம கொடுக்க தயாராக வைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சூழல் தான் பார்க்க முடிகிறது. என்றால் பேதுரு சொல்லுகிறார், அங்கே அந்த மீனை எடுத்துட்டு வாங்கன்னு. ஆனால் அந்த மீனை அவர் தயார்படுத்தி கொடுத்தாரனா? இல்லை. அப்படின்னா இயேசு முன்கூட்டியே அந்த உணவை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய தேவைகளை முன்பே அறிந்திருக்கிறார். நாம் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது பல முயற்சிகள் செய்து நாம் நம்புவதற்கு இறைவன் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இறைவனின் உடனிருப்பு நம்மோடு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது, எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம், அல்லது என்னால் முடியும், எனக்கு கடவுள் துணை வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூழலில் நாம் சிந்தித்து பார்த்தவர்களாக ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றும் வாழமில்லாமல் இறைவா, நாங்களும் உம் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு உம்முடைய உயிர்ப்பினை எங்களுடைய வார்த்தையின் மூலம், வாழ்வின் மூலம் பிறருக்கு கடத்த வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன்.